வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 20. அந்த மாலை வேளை ருத்ரன், அஞ்சிலை, சாய், அர்ஜுன், குணா மற்றும் காயு பாவை அவள் வீட்டில் கூடியிருக்க மருமகனும் மகளும் சேர்ந்து வந்திருப்பதில் ஏதோ செய்தி உள்ளது என்று புரிந்தவராக காயத்ரி தேநீர் எடுத்து வந்து தந்தார். தேநீரை யாவரும் ஒரு மிடற அருந்த, குணா, சொல்லுங்க மாப்ள, என்ன விஷயம்? எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க போலயே என்று வினவிய நொடி வாயை பொத்திக் கொண்டு கிடுகிடுவென கீழே விருந்தினர் பயன்படுத்தும் குளியலறைக்குள் புகுந்த அஞ்சு வாந்தி எடுக்க துவங்கி இருந்தாள். தேநீரை விரும்பி அருந்துபவளுக்கு தாய்மை கொடுத்த முதல் பரிசு தேநீரை வெறுப்பதே. அவளது செயலில் யாவரும் பதறிப்போக முதலில் சுயம் பெற்ற ருத்ரன் எழுந்து மனைவி சென்ற வழியே சென்றான். காயத்ரி சென்று மகளுக்கு இளஞ்சூட்டில் வெந்நீர் கொண்டு வரவும் உடல் முழுதையும் குத்தகைக்கு கொடுத்துவிட்டு ஓய்ந்தபடி பாவை கணவன் தோள் சாய்ந்து வரவும் சரியாக இருந்தது. பதட்டமான குரலில், என்னாச்சுடா பாப்பா என்று குணா வினவ, அந்த நொடி அவர் காட்டிய அந்த பரிவில் தையல் அவள் உருகினாலோ இல்லையோ, மரவோன் நாளை தானும் இப்படி கொஞ்சி பேச ஒரு குழந்தை வரப்போவதை எண்ணி குதூகலித்தான். பிடிக்கல என்று அவள் சோர்வாக கூற, உனக்கு டீ தான் பிடிக்குமே அஞ்சு என்று அர்ஜுன் வினவினான். இனிமே அப்படிதான்டா அஜு, புடிச்சது புடிக்காம போகும், புடிக்காம போனது புடிச்சு போகும் என்று சாய் கூற யாவரும் புரியாது விழித்தனர். காயுவிற்கு அவள் கூறும் அர்த்தம் புரிபடவே மகளை ஆர்வம் ததும்ப பார்க்க மனைவியை தன் தோளோடு அணைத்து கொண்டு, பிரெக்னண்டா இருக்கா மாமா என்று ருத்ரன் கூற அடுத்த நொடி குணாவின் கால்கள் தரையில் இல்லை என்றுதான் கூற வேண்டும். காயு ஆனந்தத்தில் கண்கள் கலங்கி மகளை பார்க்க குணா பரிபூரண புன்னகையுடன் பேச்சற்று போனார். ஏ அஞ்சு, குட்டி மாம், கங்க்ராட்ஸ் மாமா என்று துள்ளிய அஜு, நான் மாமாவாக போறேன் என்று கூச்சலிட, அப்புறம் என்ன, அஞ்சு பொண்ணுக்கே உன்னை கட்டி வச்சிடுவோம் என்று சாய் கூறி சிரித்தாள். அதில் யாவரும் சிரிக்க மகளின் அருகே வந்தமர்ந்த காயத்ரியிடம் மனைவியை ஒப்படைத்த ருத்ரன் சற்று விலகி அமர்ந்தான். மகள் முகத்தை பரிவுடன் வருடியவர், எத்தனை மாசண்டா ஆகுது என்று வினவ, 45 நாள் மேல ஆச்சுமா என்றாள். செக்கப் பண்ணியாச்சா? நீ ஹெல்த்தியா இருக்கியா? குழந்தை எப்படி இருக்கு என குணா வினவ, ம், பாப்பாவும் ஹெல்த்தி, நானும் ஹெல்த்திப்பா என்றாள். நல்லா சாப்பிடு அஞ்சுமா, ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்று காயத்ரி அறிவுரைகள் கூற, மா, அவளுக்கே தெரியுமா, பாவம் வாந்தி எடுத்துட்டு வந்திருக்கா, ஜூஸ் ஏதாச்சும் கொண்டு வாங்க என்று அர்ஜுன் கூற, அட அத மறந்துட்டேன் பாரு என சென்றார். சற்று நேரம் அவர்களுடன் கலகலத்து உரையாடியவர்கள் அங்கேயே உணவை முடித்துக்கொண்டு வீடு வர அவள் முகமே அவளது சோர்வை பிரதிபலித்தது. அவன் தோளில் சாய்ந்து அவனை கட்டி கொண்ட வண்ணம் அவள் கண்ணயர, டேய் தூங்காதடா, விழுந்துட போற என்று அவளை எழுப்பினான். அதில் திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தவள், அச்சோ, சாரிங்க, தூக்கம் வந்துருச்சு என்று கூற, விழுந்துட போறம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, வீட்டுக்கு போயிடலாம் என்றான். கட்டுப்படுத்த முடியாமல் தூங்கி தூங்கி விழும் மனைவியை பாவமாக பார்த்தவன் பாதுகாப்பாகவும் சற்று வேகமாகவும் வண்டியை ஓட்டி வீட்டை அடைந்தான். முதலில் இறங்கிய பெண் அவள் தூக்கத்தில் தள்ளாட, குடிகாரி குடிகாரி என்று அவளை தாங்கி பிடிக்க, விடுங்க, நான் தூங்க போறேன் என்றாள். நானும் உன்னை அதுக்கு தான் கூட்டிட்டு போறேன், நீ போய் விழுந்துடாத என்று அவளை உள்ளே அழைத்து வந்தான். அண்ணி வாங்க வாங்க என்று வந்த ரூபியை பார்த்து அவள் வலுக்கட்டாயமாக புன்னகைக்க, ஏண்டா ரொம்ப சோர்ந்து கிடக்கா என்று மகா வினவ, வாமிட்மா, அங்க அத்தை டீ கொடுத்தாங்க, குடிச்சதும் ஒரே வாந்தி என்று ருத்ரன் கூற அவள் கண்கள் சொருகியது. தான் உணருவது தூக்கமா மயக்கமா என்றே குழம்பிய நிலையில் தள்ளாடியவளை பாந்தமாக ஆடவன் பிடிக்க, டேய் முடியல அவளால, போய் படுக்க வை என்று மகா கூற
உள்ளே கூட்டி சென்று படுக்க வைத்தவன் அவள் தலையில் குத்தியிருந்த கிளிப்களை எடுத்துவிட்டு போர்த்திவிட அவனை பிடித்து கொண்டு, நீங்க என்றாள். படுடா, அம்மா சாப்பிட்டாங்களான்னு கேட்டுட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு வரேன் என்று அவன் கூறி செல்ல, சரி என்று கண்களை மூடிக்கொண்டாள். சென்று தாய் மற்றும் தங்கையுடன் பேசிவிட்டு கதவெல்லாம் பூட்டிவிட்டு அவன் வரும்போது அவள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிட, அவளை அணைத்து கொண்டவன் அவள் மணி வயிற்றை மெல்ல வருடியபடி, லிட்டில் பேபி, உங்க மம்மி பாவம் இல்லையா? பாரு, ஒரு வாமிட்கே எவ்ளோ டயர்ட் ஆகிட்டா. கொஞ்சம் கருணை காட்டு பேபி சாம் என்றான். மனைவியின் சோர்ந்த முகம் அவனுக்குள்ளும் ஏதோ சோர்வான உணர்வினை விதைத்ததைப் போல் உணர்ந்தவன் அவள் நெற்றியில் மெல்லிய முத்தம் பதித்தான். இதற்கே இவ்வளவு சோர்ந்து போபவன் அறியவில்லை. அவள் வயிற்றில் உதித்த சிசு அவர்கள் வாழ்வில் ஆடப்போகும் ஆட்டங்களை. அந்த அழகிய காலை வேளையில் அழகுபட தயாராகிக் கொண்டிருந்த அஞ்சிலையின் அலங்காரத்தை கலைக்கவென்று 3 முறை வாந்தி வந்து படுத்தி விட்டது. புடவையை உடுத்திக் கொண்டிருந்தவள் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அதை மார்போடு பிடித்தபடி கட்டிலில் பொத்தென அமர்ந்து விட்டாள். நான் எங்கேயும் வரல, நீங்களே போங்க என்று கடுப்புடன் அவள் சொற்கள் உதிர்க்க, குளியலறையை சுத்தம் செய்துவிட்டு வந்தவன் கலங்கிய அவள் கண்களை வேதனையுடன் பார்த்தான். ஒண்ணுமே சாப்பிட முடியல, எனக்கு பசிக்குது என்று அவள் அடுத்த காரணத்தை பிடித்து கத்த, சென்று பழசாறு எடுத்து வந்தவன் அவளை தன் தோள் வளைவில் அமர்த்தி கொண்டு அதை பருக செய்தான். வேணாங்க, வாந்தி வரும், என்னால முடியல, நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க என்று அவள் கூற, ஒண்ணுமில்லடா, இத முதல்ல குடி என்றவன் மெல்ல அதை பருக செய்தான். குடித்து முடித்து சற்று ஆசுவாசம் அடைந்தவள் அவன் தோள் சாய, ரொம்ப முடியலையா என்றான். அவனை பாவமாக நிமிர்ந்து பார்த்தவள், நான் வரேன் என்க சிரித்தபடி, முடியலனா விடுடா, நானும் அம்மாவும் மட்டும் போயிட்டு வரோம், நீ ரூபியோட இரு என்றான். ச்சே, என்னங்க நீங்க, ரூபி தான் அங்க போக ரொம்ப ஆசைப்படுறா. வேணா, நானும் வரேன், கொஞ்ச நேரம் தானே, பரவாயில்ல என்று அவள் கூற, ஷோர் என்று வினவியவனிடம் தலையசைத்து பதில் தந்தாள். சரி, புடவைய கட்டு என்று அவன் நமட்டு சிரிப்போடு கூறிய பின்பே தன்னை உணர்ந்தவள் நாணத்துடன், போங்க என்று அவன் சட்டை காலரை இறுக்கியபடி மார்பில் முகம் புதைக்க, போங்கன்னு சொல்லிட்டு புடிச்சுக்கிற என்றான். அவன் உதவியோடு எழுந்து நின்று புடவையை கட்டி முடித்தவள் தயாராகி வெளியே வர, ரொம்ப முடியலையாடா, வேணும்னா ரெஸ்ட் எடுக்கிறியா? ருத்ரனும் ரூபியும் மட்டும் போயிட்டு வரட்டும் என்று மகா வினவ, இல்ல அத்த, நான் வரேன், கொஞ்ச நேரம் தானே, எனக்காக நீங்க யாராச்சும் போகாம இருந்தா நல்லா இருக்காது, வீடு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க என்று அஞ்சு கூற, இது வெறும் கருப்பு வளையல் சடங்குதான்டா, வளைகாப்புக்கு போய்க்கலாம் என்று மகா கூற, இருந்தும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்ட அஞ்சு யாவருடனும் புறப்பட்டு லக்ஷ்மணன் வித்யா வீட்டிற்கு சென்றனர். அங்கு 5வது மாதம் கரு சுமந்தவளுக்கு கருப்பு வளையல் என்று கூறப்படும் கருப்பு வளைப்பூட்டும் விழாவுக்கு உறவினரை மட்டும் கூட்டி நடத்தினர். அதற்குதான் தற்போது யாவரும் செல்கின்றனர். விஜய் 2½ மாதம் கரு தாங்கிய போதே வித்யா வந்து கூறியிருந்தமையாலும் செய்தியை தள்ளி போடாமல் மகாவும் நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டும் கூறியிருந்தார். நால்வரும், இல்லை இல்லை, வயிற்றில் இருக்கும் குழந்தையையும் சேர்த்து ஐவரும் உள்ளே நுழையுமே உறவினர்கள் அஞ்சுவை சூழ்ந்து கொண்டனர். அதில் சற்றே முகம் சுணங்கிய வித்யாவும் அவர்களை வரவேற்கும் விதம் அங்கு வர, யாவரும், அஞ்சு கண்ணு, முழுகாம இருக்கியாமே, ரொம்ப சந்தோஷம்டா, எத்தனாவது மாசம், புள்ள நல்லா இருக்கா, நல்லா சாப்பிடுடா என்று பலரின் கேள்விகளும் அக்கறைகளும் அஞ்சுவை நோக்கி பாய்ந்தது. அதில் லேசாக சிவந்த கன்னங்களை மறைக்க வழியின்றி தலை தாழ்த்தி சிரித்தபடி பதில் கூறிய அஞ்சுவை பார்த்த வித்யாவுக்கு ஏனோ உவப்பாக இல்லை. இருந்தும் அவள் கர்ப்பம் தரித்ததில் உள்ளம் காயும் அளவு மோசமானவரும் இல்லை அவர். ஆதலால் தானும் வந்து, வாங்க அண்ணி, வாப்பா ருத்ரா, வாடா ரூபி, வாமா, உடம்பெல்லாம் சுகமா என்று பட்டும் படாமல் கேட்டு வைக்க, நல்லா இருக்கேன் சித்தி என்றாள். அதோடு சரியென்று அவர் உள்ளே சென்றுவிட, வளைப்பூட்டுக்காக விஜயை தோழிகள் அழைத்து வந்தனர். முன்பே நல்ல நிறமும் வடிவும் கொண்டு அழகாக இருக்கும் விஜய் தற்போது தாய்மையின் பூரிப்பில் மேலும் அழகாக தெரிய, மகளை கண்ணார கண்ட வித்யா அஞ்சுவை, என் மகளுக்கு நீ ஈடு இல்ல என்பதை போல் பார்த்து கொண்டார். வளைப்பூட்டு நிகழ்வு துவங்கவுமே யாவரும் வந்து சந்தனம் பூசி கருப்பு வளைப்பூட்ட அஞ்சுவும் அனுப்பி வைக்கப்பட்டாள்.
அஞ்சுவை பார்த்து முகம் கொள்ளா புன்னகையை சிந்திய விஜி, "அக்கா நல்லா இருக்கீங்களா? கேள்விப்பட்டேன் அக்கா. இப்ப எத்தனாவது மாசம்?" என்று விசாரிக்க, தானும் நாண புன்னகையோடு, "3ஆக போகுதுடா" என்றாள். அவளது லேசாக மேடு தட்டிய வயிற்றைப் பார்த்த உறவுக்கார பெண்மணிகள், "3க்கே வயிறு எழும்பிடுச்சே" என்று பேசிக்கொள்ள, விஜய்க்கு சந்தனம் வைத்தபடி, "எங்க அம்மா வழி ஜீன் அப்படி. 5வது மாசத்திலேயே நெறமாசம் போல வயிறு எழும்பும்" என்று கூறினாள். சந்தனம் பூசி விழாவில் பங்கு கொண்ட யாவரும் வீடு திரும்பிட, அன்று இரவு மருமகளை அமர்த்திய மகா படபடப்புடன் அவளுக்கு உப்பும் மிளகாயும் கொண்டு திருஷ்டி சுற்றினார். "டேய் ருத்ரா, இவள அங்க கூட்டிட்டே போயிருக்க கூடாதுடா. எல்லாரும் 3க்கே வயிறு எழும்பிடுச்சே எழும்பிடுச்சேன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. கண்ணு பட்ட போல ஆயிடுமோன்னு படபடப்பா போச்சு எனக்கு" என்று மகா கூற, மற்ற மூவரும் அவரை சிரிப்போடு பார்த்தனர். "அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா" என்று ருத்ரன் கூற, "அத்தை ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. எங்க வீட்டு வழியில சீக்கிரமே வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும். மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புடவையும் நான் ஸ்டிஃபா கட்டிட்டேன். அதனால வயிறு தெரிஞ்சிருச்சு. தளர்வா கட்டியிருந்தா தெரியாது" என்று கூற, ஏனோ அவர் மனம் ஆறவில்லை. திருஷ்டி எடுத்து மருமகளுக்கு உணவு கொடுத்தவர் விபூதியெல்லாம் பூசிவிட்டு தூங்க அனுப்பினார். இரவு உடையை மாற்றிக்கொண்டு படுக்கையில் விழுந்தவள், "வர வர ரொம்ப தூங்கு மூஞ்சி ஆகிட்டேன். மதியம் வந்ததும் தூங்குனேன். எப்பவும் மதியம் தூங்குனா நைட்டு தூக்கமே வராது. ஆனா இப்ப அப்படி தூக்கம் வருது" என்று சலிப்பாக கூற, சிரித்தபடி வந்தவன், "முன்ன உன் ஒருத்திக்காக தூங்குனேன். இப்ப நம்ம ஜூனியருக்கும் சேர்த்து தூங்கணும்ல" என்றான். "ஆமா ஆமா, உங்க ஜூனியர் படுத்துற பாடு" என்றபடி வயிற்றை வருடியவள் அவன் புறம் திரும்பி அவன் கையை தன் மீது போட்டுக்கொண்டு, "ஏங்க, வயிறு எழும்பிடுச்சுன்னு கேட்டா எதுவும் ஆகுமா?" என்று பயம் கலந்த குரலில் கேட்டாள். "அட என்னம்மா நீ, அவங்கலாம் பழைய ஆளு. அவங்களுக்கு தான் தெரியல. நீ படிச்ச பொண்ணு. உனக்குமா தெரியல?" என்று ருத்ரன் வினவ, "என்னமோ மனசு படபடன்னு இருக்குங்க. ஒரு மாதிரி" என்றவள் குனிந்து தன் வயிற்றை பார்த்தபடி, "பயமா இருக்கு" என்றாள். "ஒண்ணுமில்லடா. நீ கண்டதையும் யோசிக்காத. நல்லா சாப்ட்டு, நல்லா ரெஸ்ட் எடு. எல்லாம் நல்லதே நடக்கும்" என்று அவன் கூற, "நம்ம திருமல கோயிலுக்கு இந்த வாரம் போயிட்டு வருவோமா?" எனக் கேட்க, "போகலாம்டா" என்றவன் அவளை அணைத்துக் கொண்டு தட்டிக் கொடுக்க, சில நிமிடங்களில் தூங்கிப் போனாள். மனைவியை பார்த்தபடி படுத்திருந்தவன் அவளது பயத்தை போக்கிவிட்டிருக்க, தற்போது அவன் மனதில் லேசான படபடப்பு உருவெடுத்திருந்தது.